சோமு சார், இது எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? அரசியல் ரீதியாக மட்டுமே காய் நகர்த்துவதற்காக இதை செய்கிறாங்களா, அல்லது தோற்பதற்கான தோற்கடிக்கப்பட்டுட்டாரு அப்படின்றதுக்கான முகாந்திரம் இருக்கின்ற புள்ளியை நோக்கி நகர்த்தி இருக்கிறாரா? இப்போ இதில் நம்ம கனகராஜ் சாரும் புண்ணை விளவுனா அருமையாக ஒரு அரசியலை தாண்டி இதில் வந்து இந்த ஓட்டு எந்திர மிஷினில் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி இது பண்ணாங்க. அந்த கோணத்தில் அதை பார்க்குறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே ஒரு சிறங்கு இருக்குது அப்படிங்கிறனால அது மட்டும் இல்லை, அது உள்ள ஊடுருவி இருக்குது ஆழமாக. அப்படிங்கிறத என்னென்னா இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இந்த இவிஎம் மிஷினுடைய சிஸ்டம் இது இன்றைக்கி நேற்று இல்லை, அதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். 1999 முதல்ல இதுக்காக எதிர்த்து வழக்கு போட்டவர் சுப்பிரமணிய சுவாமி. பல தொகுதிகள் எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்லைங்க, அந்த அளவுக்கு நான் ஆயிட்டேன் அப்படின்ட்டு கேஸை போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ்கார் கமல்நாத் அவர் சொன்னார், எங்கள் ஆதரவாளர் பல பேருக்கு அவங்க சொந்த கிராமத்திலே ஓட்டு விழுவலைங்க, இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு இது நம்பிக்கையே இல்லை இந்த இது மேலே. அதாவது தேர்தலுக்காக போட்டார் அவர், யார், சுப்பிரமணிய சாமி. கமல்நாத் வந்து இந்த மிஷினுக்காக இது பண்ணார். அப்போ 2009 பார்த்தீங்கன்னா நரசிம்மா அப்படின்னு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதுறாரு இந்த மிஷினை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு. அதை பார்த்து இதில் இவ்வளவு ஃப்ராடு இருக்கான்னு சொல்லி அப்போ அத்வானி வந்து ஒரு வழக்கு போடுறாரு. இப்படி பல்வேறு கட்சியினர் வந்து இதுக்கான காரணங்கள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜெரோம் சர்மிளா வந்து 16 வருஷம் மணிப்பூரில் உண்ணாவிரதம் இருந்தவங்க, தேர்தலில் போட்டியிட்டு வாங்கின வாக்கு 90. நிச்சயமாக அதை நம்ப முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. வெறும் என்னன்னா அந்த போராட்டத்தையும் இந்த போராடியவரையும் அவமானப்படுத்த வேண்டுங்கிற ஒரு திட்டமிடலோடு செய்யப்பட்ட வாக்கு எந்திர மோசடி. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நொந்து நூலாக போய் இங்கே கொடைக்கானல் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அந்த போராட்டத்துக்கான ஒரு தலைமை இல்லை அங்கே. இப்படி தலைமையை ஒழிப்பதற்கான ஒரு விஷயமாக இது தொடர்ந்து செய்யப்பட்டிருக்குன்னு. இப்போ நீங்கள் கொளத்தூர் தோல்வின்றது திமுகவை அழிக்கணும் அல்லது திமுக ஆட்சியை அகற்றணும், தலைமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யறதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்றீங்களா? அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா சார்? இப்போ அந்த ப்ரூஃபை நோக்கி தான் நம்ம இணைந்து போகணும், கட்சி வேறுபாடை தாண்டிங்கிறேன். அதில் ஒரு தகவல் உங்களுக்கு தோணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு தொகுதியில் தானங்க உதாரணமாக இருக்குன்ட்டு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இணையத்தில் வெளியிடுறாங்க, அந்த முடிவுகளை வெளியிடுறாங்க தேர்தல் ஆணையம் இந்தியாவில். அதில் பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனை தொகுதியில் அப்படின்னா, உண்மையாக இது நடந்த உண்மை 383 தொகுதியில், மொத்த தொகுதி 543, அதில் 383 தொகுதியில் பதிவான வாக்கை விட எண்ணப்பட்ட வாக்குக்கு வித்தியாசம் இருக்குது. எனக்கு புரியுது, 1-2னா பரவாயில்ல, எனக்கு புரியுது. ஆனா இங்க சொல்றது என்னன்னா சார், மொத்தமா இல்ல சார், 2016 எல்லா காலங்களிலும் தேர்தல் நடந்திருக்குது. 2021 ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே இதே மிஷின் வச்சு தானே பண்ணியிருக்கிறாங்க. அதுலலாம் ஜெயிக்கும் பொழுது இந்த 2026 தேர்தலில் ஜெயிக்கலன்றதுக்காக அப்படி சொல்ல முடியுமா? இதுக்கு நான் சொல்கிறேன், இதில் ஒரு தகவல் மட்டும் விட்டுப்பது என்னன்னா, அந்த 2019 தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கணக்கை கொடுத்தப்ப அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வழக்கு தொடுக்குது. இவங்க தேர்தல் ஆணையம் எடுத்த வழக்கு, அந்த வழக்கே இது வரைக்கும் வரல. ஒன்று, உச்சநீதிமன்றமும் இப்படி இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். அடுத்தது தேர்தல் ஆணையம் பண்ணது என்ன தெரியுமா, அவங்க பதிவேற்றின விஷயத்தை நீக்கிட்டாங்க, அவ்வளோதான். இது இப்படி தான் இருந்துச்சு. அப்போ பதறணும்ல, ஒரு ரூபா கணக்கு வழக்கு அப்படின்னாலே பதறாங்கல்ல, இன்கம் டேக்ஸ் அது இதுன்னு போட்டு இது பண்ணுறாங்கல்ல. அப்போ இதில் எந்த பதற்றமுமே இல்லை. 383 தொகுதிகளில் வந்த ஒரு விஷயம். அடுத்தது, இந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலின் ஏன் வழக்கு போட்டார்? அவர் தொண்டர்களை உற்சாகப்படுறதுக்காக போட்டாரா, இல்லை இவிஎம் மிஷினுக்காக போட்டார்? ஆனால் அதுக்குள்ளே வரல. எனக்கு அவருடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி இந்த இவிஎம் மிஷினால் ஒட்டுமொத்த மக்கள் தோத்துட்டு இருக்காங்கன்னு நான் நம்புறேன். இதுக்கான பொதுவாக சொல்றதே இதானே, தேர்தலில் தோல்வி அடைந்தால் இவிஎம் மிஷின், வெற்றி அடைந்தால் மக்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதானே. நான் கேட்கறது, 2 நாடாளுமன்ற தேர்தலும் இதே இவிஎம் மிஷின் தானே இருந்துச்சு, 2021 சட்டமன்ற தேர்தலும் இதே இவிஎம் மிஷின் தானே இருந்துச்சு, உள்ளாட்சி தேர்தல்களும் இதே இவிஎம் மிஷின் தானே இருந்துச்சு. அப்போ இந்த தேர்தல்கள் எல்லாம் இவிஎம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதே மிஷின் தானே இப்பவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து திமுக காரங்கிட்டே இல்லை மு.க. ஸ்டாலின்ட்டே அதை கேட்கலாம், ஏங்க எத்தனை நாள் இருக்குன்னு. என்னை பொறுத்தவரை பொதுமக்களாக ஏதோ ஒருத்தர் மாதிரி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் வரவேற்கிறேன். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம வெளி மாநிலத்தில் அப்படிங்கிற உதாரணம்லாம் கூட கிடையாது. இங்கே நம்ம காஞ்சிபுரத்திலே பார்த்தீங்கன்னா பதிவான வாக்கை விட எண்ணப்பட்ட வாக்கு அதிகம், 18,000 வாக்கு. அது எப்படி 18,000 வரும் இங்கே தமிழ்நாட்டில்? இந்த எலெக்ஷன்லையா இல்லை, அந்த முந்தின எலெக்ஷனில். அதே வந்து சொல்கிறேன். அதே போல் டிடிவி தினகரனுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் 2009 தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருக்கிறாரு. அதில் வந்து 6% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆனால் 2000
தொகுதிகளில் அவருக்கு 0 ஓட்டு. அது எப்படி 2000 பூத்தில் அது எப்படி நடக்கும்? அப்போ இவங்களுக்கு தான் வருதுன்னு அப்படி சொல்ல முடியுமா? இது எல்லாத்த விட எனக்கு ஒரு கேள்வி சார், நீங்க சொல்ற மாதிரி டிடிவி தினகரனோ அல்லது திமுகவினுடைய ஒரு கேண்டிடேட்டோ இவங்க செலக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு யாரும் கை நகர்த்தினாங்களா? அதுக்கான அதில் வாய்ப்பு இருக்குது. அதுதான் யதார்த்தம். இதை வந்து நெதர்லாந்து தான் இந்த இவிஎம் மிஷினை உற்பத்தி பண்ணுறதுல நம்பர் 1 ஒரு காலத்தில். அவங்க உற்பத்தி பண்ணுறது தான் ஐரோப்பா முழுக்க பயன்படுத்தியிருந்தாங்க. எல்லாம் மிக முன்னேறிய நாடு. 2006 ஒருத்தர் கேஸை போட்டு நீதிமன்றத்தில் அங்கே நிரூபிக்கிறார், இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணி காட்டி நிரூபிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து இன்னைய வரைக்கும் வாக்குச்சீட்டு இதுதான். ஆனால் இந்தியா நீதிமன்றத்தில் அதை நிரூபிக்க முடியல. அது என்ன காரணம்னா, இங்கே இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நம்ம தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து இந்த ஒரு வாக்கேந்திர மிஷினை வச்சுட்டு இது நீ தொடவே கூடாது, வெளியில் இருக்கிற பொத்தானை வேணால் அமுக்கிக்க, மற்றபடி இந்த மதர் போர்டெல்லாம் நீ பார்க்கவே கூடாது, நீ இப்போ நிரூபி. அது ஒரு வேற வேற. நான் இப்போ இந்த கேஸுக்குள்ள வாங்கலாம் சார். இப்போ இப்போ இதுக்குள்ள இந்தந்த முகாந்திரங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு 3 காரணங்களை சொன்னீங்கன்னா நம்ம லாஜிக்கா பேசலாம். நம்ம இந்த தேர்தலுக்குள்ள இருந்து பேசலாமே. நான் என்ன சொல்றேன், இந்த தேர்தலுக்குள்ள இருந்து பேசுறது பேசிட்டாங்க. நான் ஒட்டு மொத்தமாகவே இவிஎம் மிஷின் நம்ம மக்களை முட்டாளாக்குதுன்னு நான் சொல்ல வர்றேன். அது எப்படி சொல்ல முடியும்ன்ற? இதே இவிஎம் மிஷினை வச்சு தானே பல மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. ஒருவேளை நீங்க பாருங்களேன், இப்போ ரூலிங்ல இருக்கக்கூடிய பாஜக அல்லது மத்திய அரசு அவங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணுன்றதை அதை பயன்படுத்துறாங்கன்னா கேரளாவில் இதை பண்ணியிருக்கலாமே. சரி, அல்லது வேற வேற மாநிலங்களில் பண்ணியிருக்கலாமே. பல மாநிலங்களில் பாஜக தோக்குது, பல மாநிலங்களுடைய இடைத்தேர்தலில் பாஜக தோக்குது இல்லை. அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் பெருசு இல்லை, ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலெலாம் முக்கியம் அப்படிங்கிறனால மற்ற தேர்தலில், ஏன்னா உங்களை மாதிரி யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை பார்க்கலாம்ல. இப்போ ஏன்னா அங்கதான் திரும்ப நான் புண்ணியவளன் கேட்ட கேள்வி அதுதான். இதுல பாஜக அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தானே ஜெயிக்க வச்சிருக்கணும். சிம்பிளா அப்படி பார்த்தோம்னா இப்ப தமிழ்நாட்டிலே பார்த்தா பிஜேபி வந்து ஒரு ஆட்சி செய்யறதை விட விஜய் அதை விட சிறப்பா பிஜேபி மாதிரி பண்றாரு. அப்ப நம்ம வர்றதை விட இவர் வரட்டுமே நினைச்சிருக்கலாம். இங்க இன்னொன்று சிம்பிளான ஒரு விஷயம் வந்து என்ன ஒன்றுன்னா, இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க, சிப்பு. அதை தான் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் தரமாட்டேங்குது யாருக்கும், நாங்கள் தான் வச்சுருப்போம். தேர்தல் ஆணைய தலைவருக்கும் ஒரு சில அந்த டெக்னிக்கல் ஆளுக்கு தான் தெரியும், அதில் தான் இருக்குது ரகசியம். ஆனால் ஃபின்லாந்துலேயும் எஸ்டோனியா நாட்டிலையும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சோர்ஸ் கோடு அப்படிங்கிறத பொதுப்படியாக இணையதளத்தில் வெளியிடுறாங்க. அப்போ அந்த டெக்னிக்கல் தெரிஞ்ச யார் வேணாலும் அதில் வந்து யாரும் கோளாறு பண்ண முடியுமா அந்த மிஷினில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் செய்ய மாட்டேங்குது. இதுக்கு உச்சநீதிமன்றமும் துணை போகுது. ஆமாம்மா, அது ரொம்ப பர்ஃபெக்டாக ரகசியம். வெளிநாடுகளில் இது ரகசியம் இல்லைங்க. இந்த விஷயம் ஏன் ரகசியம் கேட்குறாங்க? அப்போ அதுதான் தில்லுமுள்ளு பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் நம்ம பேச வேண்டியது. பேசல ஒரு ஊரில் திருட வந்து இன்னொரு ஊரில் பூட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு புகழ்கிற மாதிரி தான் ட்ரம்ப்புடைய விஷயம். அது ஒரு பெருமை கிடையாது. ஒன்று தவிர டெக்னிக்கலாக விடுங்க. ஜெர்மன் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷினுக்கு டெக்னிக்கலாகவே போகல, ஒரு 2 பேர் தான் வழக்கு தொடுத்தாங்க. இதில் வந்து ஓட்டு போடுறது வந்து லைட் எரியுதுங்க, ஆனால் நான் போகிறதுக்கு தான் போதாங்கிற சீட்டோ இல்லை இதோ இல்லை வேறு எதுவும் எவிடன்ஸோ தெரியலன்னு அதை மட்டுமே காரணமாக வச்சுக்கிட்டு அங்கே தடை பண்ணிடுச்சு. அந்த மாதிரி இது வேண்டாம் அப்படிங்கிறது தான். இதை ரொம்ப எளிமையாக ஒரு ஐயநாதன் எழுதின புத்தகம், நம்ம ஏற்கனவே அதை ஒரு தடவை இது பண்ணியிருக்கிறேன், வாக்கு எந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி. இது 2019 எழுதுனது, ஸ்டாலினுக்காக எழுதுனது இல்லை. இது வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம். இதை